பிரைஸ் த லார்ட். நான் உங்கள் ஜெபராஜ். உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு வசனம் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வசனத்தை நாங்கள் உங்களுக்கு விளக்கப் போகிறோம். இந்த நேரத்திலும் கூட நம்மோடு கூட எங்களுடைய சகோதரரும் போதகருமான பாஸ்டர் சாமுவேல் அவர்கள் இருக்கிறார்கள். கிரீட்டிங்ஸாக இந்த நிகழ்ச்சிக்கு சில வார்த்தைகளை சொல்லி முதலாவது அவர் ஜெபித்து தொடங்கி வைப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அருமையான பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களுக்கு எடுக்கிற அந்த முயற்சிக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வசனம்ங்கிறதான இந்த டாபிக்கில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனங்களை அவர்கள் ரெக்கார்டிங் செய்து உங்களுக்கு அனுப்ப இருக்கிறார்கள். இந்த வேத வசனம் அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதம் அதை நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுத்திருக்கிறது. இந்த வேத வசனத்தில் உள்ள வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த ஜீவன் அநேகருடைய வாழ்க்கையில் ஆறுதல் உண்டாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். ஆக இந்த வசனங்கள் கேட்கும் பொழுது, வாசிக்கப்படும் பொழுது, அதை கை கொள்கிற பொழுது அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நல்ல ஊழியத்தை எடுத்து செய்கிற பாஸ்டர் அவர்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துவாராக. ஆமென். நாம் அப்படியே ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் எடுக்கிற தினம் ஒரு வசனம் என்கிறதான இந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்க இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் தரும்படி நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கரம் கூட இருக்கட்டும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.